வணக்கம். ஆளுநர் போட்ட கையெழுத்து, செந்தில் பாலாஜியின் கதை முடிந்தது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜியின் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை விசாரணை செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக அரசிடமும் ஆளுநரிடமும் அனுமதி கேட்கப்பட்டது. நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். 35 பக்கங்கள் கொண்ட அந்த கடிதங்கள் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது ஆளுநர் இந்த வழக்கை தாராளமாக விசாரணையை ஏற்றுக்கொள்ளலாம். செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் முறையான அனுமதியை பெற வேண்டும். ஏற்கனவே செந்தில் பாலாஜி ஜாமீனில்தான் வெளியே வந்துள்ளார். ஆனால் அந்த வழக்கிற்கும் தற்பொழுது விசாரணை நடத்தக்கூடிய வழக்கிற்கும் வேறுபாடுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஜாமீனில் வந்த வழக்கு என்பது அதிமுகவின் ஆட்சியில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்தார். அந்த பணத்தை சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்தார். ஆனால் இப்பொழுது திமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் அமைச்சராக பொறுப்பேற்று மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு துறையின் அமைச்சராக செயல்பட்டார். அதில் பல ஆயிரம் கோடி முறைகேடு, டெண்டர் ஊழல் முறைகேடு என்று பல ஊழல்களையும் அவர் செய்தார். அவரது வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறையின் சோதனையின் முடிவில் பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆவணங்களை வைத்துதான் கடந்த திமுகவின் ஆட்சியிலேயே விசாரணை நடத்த அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை தவறான வழியில் அவர் பயன்படுத்திவிட்டார். இதனால் அப்பொழுது செந்தில் பாலாஜியை விசாரணை செய்ய முடியாமல் மாறிவிட்டது. ஆனால் இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை தாராளமாக விசாரணை செய்யலாம். ஆட்சி மாற்றம் முதல்வர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தாராளமாக விசாரணையை மேற்கொள்ளலாம். எந்த ஒரு தடையும் கிடையாது என்பதற்கேற்ப தற்பொழுது தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று காலையிலேயே வழக்கை விசாரித்த அமலாக்கத்துறைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அனுமதி அளித்திருப்பதாகவும் கையெழுத்தை போட்டுவிட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக அரசியலில் திமுக தோல்வியடைந்ததற்கு ஒரே காரணம்தான் ஊழல், வாரிசு அடிப்படையிலான பதவிகள் வழங்கியது. செந்தில் பாலாஜி பரம்பரை திமுக காரர் ஒன்றும் கிடையாது. அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரனுக்கும், டிடிவி தினகரனில் இருந்து திமுகவிற்கும் எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்கு வசைபாடக்கூடியவர்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த செந்தில் பாலாஜி. தற்பொழுது வசமாக சிக்கிக்கொண்ட நிலையில் இவரே எப்போ வேண்டுமானாலும் தாவேகாவிற்கு தாவலாம் என்பதும் பல முறை நாம் பேசியிருந்தோம். ஆனால் தாவேகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒருபோதும் செந்தில் பாலாஜியின் கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒருபோதும் நாங்கள் தாவேகாவில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார்கள். இல்லை என்றால் தாவேகா ஆட்சி அமைந்த மறுநாளே அங்கு சென்று இருப்பார் செந்தில் பாலாஜி என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திலும் திமுக தனித்தேதான் போட்டியிடும். அப்படி தனித்தே போட்டியிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? திமுக மிகப்பெரிய தோல்வியை நோக்கித்தான் செல்லும். விசாரணை வழக்குகள் என்று ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்திற்கும் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்குமே செந்தில் பாலாஜியின் சொத்துக்கள் ஒவ்வொன்றும் காலியாக தொடங்கும். செந்தில் பாலாஜியின் இந்த ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு ஒரே காரணம் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பெற்ற கமிஷன் தான். ஸ்டாலின் அவர்கள் எதற்காக அதிமுகவிலிருந்து வந்த நபரான செந்தில் பாலாஜியை தனது வலதுகையாக வைக்க வேண்டும் என்று யாராவது நினைத்திருக்கிறீர்களா? ஏன் திமுகவில் இல்லாத நபர்களா அதிமுகவில் இருந்து வந்தவுடனே அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து தனது அருகாமலேயே வைத்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியில்? யாராவது நினைத்தீர்களா? அதற்கு முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி கலைஞரை போல ஊழல் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர். அதிலும்
யார் யார் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் திறமையும் பெற்றவர். இதனால்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கண் இசைமிக்கு மற்ற மாஜி அமைச்சர்கள் தயாராகவே இருப்பார்கள். ஒன்றை கூட நான் முழுமையாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆட்சியின் பொழுது அவர் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட போது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார், ஒரு தனியார் மருத்துவமனையில். அப்பொழுது ஒட்டுமொத்த மாஜி அமைச்சர்களும் அந்த மருத்துவமனையை நோக்கி படையெடுத்தார்கள். இதற்கு காரணம் யாராவது யோசித்தீர்களா? ஒரு முதல்வர் அனுமதித்தால் மட்டும்தான் மற்ற மாஜி அமைச்சர்கள் அனைவருமே செல்வார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவரோ இருவரோ செல்லலாம். ஒட்டுமொத்த கேபினெட் 34 நபர்களும் சென்றார்கள், PT பழனிவேல் தியாகராஜனை தவிர. இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி வாயை திறந்தால் நாம் எல்லோரும் சிக்கிவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான். ஆனால் செந்தில் பாலாஜி வாய் திறக்கவே இல்லை. புழல் சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் கூட வாய் திறக்கவே இல்லை. இதை கரூரில் பிரம்மாண்ட மேடையிலேயே ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பார். செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய தியாகி என்பதை கூறியிருப்பார். இந்த பாராட்டுகள் எல்லாம் தற்பொழுது ஆட்சி கலைந்த பிறகு நீடிக்குமா என்பதுதான் மிகப்பெரிய சந்தேகம். ஆளுநர் தற்பொழுது கையெழுத்திட்டு செந்தில் பாலாஜியை விசாரணை செய்யலாம் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் அனுமதி கொடுத்து விட்டார். தற்பொழுது நீதிமன்றத்தின் மூலமாக எப்போ வேண்டுமானாலும் விசாரணைக்காக டெல்லிக்கோ அல்லது சென்னைக்கோ அழைத்து சென்று விசாரணையை நடத்தலாம். அப்படி விசாரணை நடத்தும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். பல திடுக்கிடும் தகவல்களை வாக்குமூலமாகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுப்பார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தால் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது கடந்த ஆட்சியில் ஊழல் செய்த KN நேரு, பொன்முடி, தங்கம் தென்னரசு, துரைமுருகன், உதயநிதி போன்றவர்களது பெயரும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது லிஸ்டில் இருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணை செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஆளுநர் அனுமதி வழங்கியிருப்பதால் நேரடியாக போலீஸ் பாதுகாப்புடன் விசாரணைக்கு செந்தில் பாலாஜியை அழைத்து செல்வார்கள். நண்பர்களை, ஒருவேளை செந்தில் பாலாஜி செய்த அனைத்து ஊழல்களுக்கும் ஆதாரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்றால் மக்களாகிய ஒவ்வொருவரும் தான் யாரை அரியணையில் வர வைக்க வேண்டும், யாருக்கு அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.